Rise of Margari. Kalaye sundarakaram Sadaika priyadarshanam Ajnananashakam devam Sadgurum Muralidharam Sadgurum Muralidharam Muralidharam Murali Mandita Karakamalam Munijana Mohanam Vyatyasta Padam Vanamala Dharinam Prema Bhakta Mandala Nitya Kirtitam Shri Premika Varadam Ashrayeham வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த மார்கழி இது சீரியல் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, சுவாமி நைவேத்தியம் அழகர் கோவில் தோசை அப்படிங்கிறது. இது ஃபர்மெண்ட் ஆகக்கூடாது. சுவாமியோட இதுக்கெல்லாம் எப்பயுமே ஃபர்மெண்டேஷனுக்கே விட மாட்டா. அரைச்சிட்டு ஒரு 2-3 ஹவர்ஸ்ல எல்லாமே அதை சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வாத்துடுவா. அதே மாதிரி புழுங்கல் அரிசி நிச்சயமாக யூஸ் பண்ண மாட்டா, பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாள். ஸோ நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா, 2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் போட்டிருக்கேன். இதை ஒரு 4 ஹவர்ஸாக நான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது 2 கப்பு பச்சரிசி, உளுத்தம்பருப்பு, இது ரெண்டையும் ஊற வச்சுருக்கேன் 4 ஹவர்ஸாக ஒன்றாவே. அதே மாதிரி இது மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு வெறுமை அப்படியே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வைங்கோ. இதை தனியாக வறுத்தெல்லாம் பொடி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நல்லா பவுடர் பண்ணி வைங்கோ. இதுக்கு நெய் விட்டு தான் இந்த தோசையை வாப்பா. ஸோ இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுடணும்லாம். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன டீஸ்பூன் தான் போடுறேன். ஸோ இது அரைச்சிட்டோம்னா, வெந்தயம் பிடிக்குங்கிறவா வெந்தயம் போட்டுக்கோங்க. ஜென்ரலி கோவில் இதில் வெந்தயம் போட மாட்டா. நம்ம இதை ஆற்றுல தான் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால பச்சரிசி, உளுந்து அண்ட் ஒரு சின்ன டீஸ்பூன் வெந்தயமும் போட்டிருக்கேன் நான். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த கலரில் இருக்குது பார்த்தேன்னா. இதில் இந்த மிளகு ஜீரக பொடியும் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். என்ன இருந்தாலும் சுவாமி நைவேத்தியத்துக்குன்னு ஒரு தனி வாசனை, ஒரு தனி மனம், குணம் எல்லாமே இருக்கும். நீங்கள்
அந்தந்த ஊரில் அந்தந்த சுவாமியோட பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டு பார்க்கறதே தான் தெரியும். வரதராஜ சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த குடலை இட்லி அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பா அரிசி சாதமும் கொத்ஸும் ஆஹா சுவாமி நைவேத்தியம் சொல்கிறவே வழியே அதை நம்ம தான் ரசித்து சாப்பிட்டுட்ருக்கோம். முதல்ல சுவாமிக்கு நம்ம நைவேத்தியத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர் விட்டுடுங்க. 1 ஹவர் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வரும் உங்களுக்கு. ஆனால் உடனே சாப்பிட்டுடணும். இதெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா விண்ணுன்னு ஆகிடும். பச்சரிசி வேறு மென்று அடைக்கும். ஸோ அதனால் உடனே இதை சாப்பிட்றது தான் நல்லது. அதே மாதிரி உப்பிலியப்பன் கோவிலில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கதம்ப சாதம்னு ஒன்று கிடைக்கும். அதில் உப்பே இருக்காது. ஆனால் நமக்கு அந்த உப்பு இல்லைங்கிற அந்த உணர்வே இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பிரசாதம். அது மாதிரி ஒரு கோவில் பிரசாதமாக இருந்தாலுமே கூட நம்ம அதை அங்கங்கே போய் சாப்பிட்டு அதோட அருமையை உணர்ந்தால் தான் நமக்கு சுவாமி இருக்காருங்கிறது அந்த பிரசாதங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அது அவர் ஏற்றுன்ருக்கார், அதை தான் நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதே அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதே தான் நமக்கு அதோட அருமையே தெரியும். சொல்கிற மாதிரி நான் அழகர் கோயில் தோசை சொன்னேன். சிதம்பரத்தில் கொச்சு இந்த ஜீரக சம்பா சாதம், அதுக்கப்புறம் அங்கே கல்கண்டு சாதம்னு வேறு ஒன்று பண்ணுவாள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி உப்பிலியப்பன் கோவிலில் இது நிறையா கோவிலில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்க பிரசாத வகை. அதுமாதிரி திருச்செந்தூர் கோவிலில் இந்த மாதிரி சூரசம்ஹாரத்தும் போது பார்த்தீங்கன்னா திரிபாகம்னு ஒரு நைவேத்தியம் பண்ணுவாள். 3 ஈக்குவல் இது. அது பார்த்தீங்கன்னா பால் அண்ட் சர்க்கரை அண்ட் முந்திரி பொடி, கடலை மாவு. ஆக்சுவலி முந்திரி பொடி நம்மளோட அடிஷ்னல், இது கடலை மாவு, இது 3 தான் அது சேர்த்து பண்ணுவோம் நம்ம. இது மாதிரி நிறைய இருக்குது. அக்கார வடிசல் எத்தனையோ இது சிதம்பரம் இதில் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தேன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த என்ன சொல்கிறது, அந்த அக்கார வடிசல்லாம் அந்த புகை வாசனையோடு சாப்பிடணும் அப்படின்பா பாருங்க. அது மாதிரி அந்த புகை வாசனையோடு இருக்கும் அந்த அக்கார வடிசல்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குருவாயூர் கோவிலில் பால் பாயசம் எல்லாம் அடிக்கின்றே போகலாம். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தேன்னா நம்ம வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நைவேத்தியங்கள் வந்து நிறையா பெருமாள் கோவிலில் தான் நம்ம கேள்விப்படுறோம். பார்த்தேன்னா அவர் தான் இந்த மாதிரி நன்னா எல்லா விதமான இதையும் என்னோடய இதுலேயே கூட நீங்கள் பார்த்தேன்னா வந்து ஒரு பெருமாள் கோவில் தோசைன்னு ஒன்று இருக்கும். அது 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 சமீபத்தில் நான் வேற ஒரு கோவிலில் இது பண்ணினேன். அந்த கோவிலில் அது மேலே வந்து வெல்லத்தை வந்து பாகு மாதிரி பண்ணி அது விட்டு தருவா. அது தோசை வந்து அது ஸ்பாஞ்சியாக இருக்கும். அது வெல்லத்தை விட்டதும் பேன் கேக் தோத்துது அந்த மாதிரி இருக்கும். நானே சொன்னேன், இந்த நாளில் தான் பேன் கேக்லாம் நீங்களாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க, பெருமாள் அந்த நாள்லேயே பேன் கேக் பண்ணி சாப்பிட்ருக்கா பாருக்கும் அப்படின்னு. அவ்வளோ நல்லா இருக்கும் அது. ஸோ கல் காஞ்சிடுத்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வந்துட்டு புளியோதரை அது பெருமாள் கோவிலுக்கே உண்டான பெரிய பிரசாதம். ஸ்ரீமுஷ்ணம்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த ஸ்ரீமுஷ்ணம் கோவிலில் வந்துட்டு பூவராக சுவாமி, அந்த கோவிலில் வந்துட்டு ஒரு தயிர் சாதம் கிடைக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா இவோ எல்லா கோவிலாக போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேளா? ஆனால் நிஜம் அதுதான். நாங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் எல்லா கோயிலும் பிரசாதம் இது பண்ணி சாப்பிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெருமாள் கோயில் பிரசாதம்லாம்.
இந்த பூவராக சுவாமியோட இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு இது. கடலூர் பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். ரெடி ஆகிடுத்து. இன்னொரு தோசை வைக்கலாம். நான் கொஞ்சம் இதை மெல்லிசாக வாத்திருக்கேன்னு சொல்லலாம். கோவிலில் பார்த்தீங்கன்னா நல்லா தடியாக இருக்கும். ஒருத்தர் ஒரு தோசை திங்கிறதே கஷ்டம். சுட சுட இருக்கிறதே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சாஃப்டாக. சூடு இது வந்து ஆறினப்புறம் சாப்பிட்டா கொஞ்சம் அரிசி பச்சரிசி இல்லையா, அதனால கொஞ்சம் ரஃப் ஆகிடும். பட் சுவாமி பிரசாதம் ரொம்ப கேட்கவே வேண்டாம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது நான் வந்து நெய் கொஞ்சமாக அப்படியே ஒரு ஸ்பூன் விட்டு வந்திருக்கேன். அவெல்லாம் அப்படியே நெய்க்குள்ளேயே மாவை விட்டு எடுத்துருவா. அந்த லெவலில் தோசை நெய்லேயே ஃபுல்லாக இது பண்ணிவிடுவா. இன்னும் 2 தோசை வாத்திருக்கேன். அழகர் கோவில் தோசை ரெடி. இது எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பெருமாளுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு நாள் இது பண்ணி நைவேத்தியம் பண்ணால் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது மார்கழி மாதத்துலேயே உங்களுக்கு வந்து நம்ம காலங்கத்தால் எழுந்துக்கணும், சுவாமி இது பண்ணணுன்னு. ஏன்னா பகவானே சொல்லியிருக்கார், மாதங்களில் நான் மார்கழின்னு. பக்குவனெல்லாம் அவளுக்கெல்லாம் இதுதான் வந்து காலங்காத்தாலன்னு சொல்லுவாள். மார்கழி மாதம் அவளுக்கு நம்மளுடைய ஒரு வருஷம் ஒரு நாள் அப்படிங்கிறதே மார்கழி மாதம்தான் அவளுடைய காலங்காத்தால பொழுது. ஸோ காலங்காத்தால பொழுதில் வந்து நம்ம அவளை வர்ஷிப் பண்ணுறோம். அவளுக்கு உண்டான நைவேத்தியங்கள்லாம் பண்ணி நம்ம இது பண்ணுறோன்னா நிச்சயமாக எல்லா தேவதைகளும் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவாளுக்கு பெரிய தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். Kolam, the art of connecting the dots. The human heart beats because it needs to carry this molecule called hemoglobin. At the heart of this hemoglobin is iron, which never existed before. The universe started with no iron at all until one time when giant superstars called supernovas came together, collided, and repeated the cyclic pattern that iron was created, and this is now running through our veins. Therefore, we are all connected by some unknown stars joining together. Isn't this wonderful to imagine? Like some unknown matter so many millions of years ago did something that our hearts beat today. But what must it be like to be those givers? Like those stars which came together for a cause? Well, we, the Spirit of Margari team, has already visualized this in Chalala. Under the aegis of His Holiness Maharanyam Shri Shri Muralidhara Swamiji, there is a home named Shri Premika Varadan Clinic in Maharanyam village near Chennai, which offers holistic quality health care, physically, mentally and emotionally, for the needy in parts of remote southern India spanning across 15 to 20 villages. With more hearts in need of visiting the clinic, the Spirit of Margari team presents before you a humble opportunity to come together like those supernova clusters and donate for Shri Premika Varadan Clinic. Click on the link below and you will be taken to WICA Wisconsin Classical Arts, who will channelize your wealth to reach those hearts situated millions of kilometers away, allowing them one more chance to not give up on their lives. In this Margari Tingal, please donate to WICA Wisconsin Classical Arts and let us learn to connect the dots of the divine. Hare Krishna.